Hi, hello. Welcome to Litfish channel. This writer name Sudha Murthy. இவங்களோட மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஹவ் ஐ தாட் மை கிராண்ட்மதர் டு ரீட் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சுதா மூர்த்தி பர்த் இயர் 19th ஆகஸ்ட் 1950. இவங்க ஒரு இந்தியன் எஜுகேட்டர், ஆத்தர் அண்ட் philanthropist. இவங்க இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷனோட சேர்பர்சன். இவங்களோட ஹஸ்பண்ட் என்ஆர் நாராயணமூர்த்தி. அவங்க தான் கோஃபவுண்டர் ஆஃப் த ஆர்கனைசேஷனாக இருக்காங்க. 2024ல் மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் ராஜ்யசபாவா நாமினேட் பண்ணப்படுறாங்க அவங்களோட சோஷியல் கான்ட்ரிபியூஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் 2006ல் பத்மஸ்ரீ அவார்டும் 2023ல் பத்மபூஷன் அவார்டும் அவங்களுக்கு கிடைக்குது. ஹவ் ஐ தாட் மை கிராண்ட்மதர் டு ரீட் இது ஒரு ஃபிக்ஷனல் ஷார்ட் ஸ்டோரி வித் பர்சனல் டச்சோட நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஹவ் ஐ தாட் மை கிராண்ட்மதர் டு ரீட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனில் 2004 பென் குயின் பப்ளிகேஷன் இந்தியாவில் வந்து பப்ளிஷ் பண்ணப்படுது. ஹோல் ஸ்டோரியும் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் இருக்குது. அண்ட் தென் 9th கிரேட் சிபிஎஸ்சி சிலபஸில் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதோட ஹோல் ஸ்டோரி தீம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கிராண்ட் டாட்டர் எப்படி இலிட்ரேட் கிராண்ட் மதரை லிட்ரேட் கிராண்ட் மதராக மாற்றுறாங்க அப்படின்றது தான் இதோட ஸ்டோரி. கமிங் டு த ஸ்டோரி, சுதா மூர்த்தி 12 இயர்ஸ் ஓல்டு கேர்ளாக இருக்கப்போ அவங்களோட கிராண்ட்மா ஹவுஸ் எங்கே இருக்குன்னா நார்த் கர்நாடகாவில் இருக்குது. அங்கே தான் எப்போவுமே ஸ்டே பண்ணுவாங்களாம். ஸோ அங்கே டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து குட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மார்னிங் நியூஸ் பேப்பர்ஸே வந்து ஆஃப்டர்நூன் தான் கிடைக்குமா. ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு பஸ்ஸு வந்து ஆஃப்டர்நூன் வருமா. அந்த பஸ்ஸு தான் லெட்டர்ஸு, பேப்பர்ஸு, மேகசின்ஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்த காலகட்டத்தில் திரிவேணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா லாங்குவேஜில் ஒரு பாப்புலரான ரைட்டர் இருந்தாங்க. அவங்க ஆர்டினரி பீப்புளோட ப்ராப்ளம்ஸை பற்றி அப்படியே எழுதுவாங்களாம். ஸோ அது வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆன ஒரு பர்சன் அப்படின்றனால எல்லாருக்குமே பிடிக்கும். கன்னடா லிட்ரேச்சரோட ஃபார்ச்சுனேட் ரைட்டர்னு சொல்கிறாங்க. ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக யங் ஏஜ்லேயே வந்து இறந்து போயிடுறாங்க. யங் ஏஜில் இறந்து போனவக்கட 40 இயர்ஸாக அவங்களோட க்ளோரி வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸான ஒரு நாவல் காசி யாத்ரே அப்படின்ற நாவல் தான் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த கிராண்ட்மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்னடா லாங்குவேஜில் கர்மவீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி மேகசின் இருக்குது. அதில் வீக்லி ஒரு சீரியஸ் மாதிரி வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, காசி யாத்திரையில் ஒரு ஓல்டு லேடி இருக்காங்க. அவங்க ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பேஷனேட்டடான ஒரு லேடி. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து காசை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, காசி இல்லைன்னா வாரணாசிக்கு வந்து ஒரு டைமாவது அங்கே போகணும். அங்கே போய் லார்டு விஸ்வேஸ்வராவை வந்து தரிசனம் பண்ணணும். ஒரு ஹிந்து அப்படின்னா வந்து அவங்களோட அல்டிமேட் புண்ணியாவே வந்து லார்டு சிவாவை வந்து காசியில் வந்து பார்க்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வைக்கிறாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால காசிக்கு போக முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஸ்டோரியில இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு யங் ஆர்ஃபன் கேர்ள். அவளுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் பணம் தேவைப்படும். பட் அவளுக்கு யாருமே இல்லாதனால, அவள்ட்ட பணம் இல்லாதனால வந்து அவரோட மேரேஜ் வந்து இதாவே இருக்கும். நடக்காமலே இருக்கும். ஸோ இத கேட்ட இந்த ஓல்டு லேடி என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்த எல்லா அமௌண்ட்டையும் வந்து அந்த பொண்ணுக்கு குடுத்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அவங்க என்ன நெனைப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட ஹாப்பினஸ்ல வந்து நான் என்னோட ஹாப்பினஸ்ஸ பார்க்குறேன். ஸோ அதுவே வந்து என்னன்னா, லார்ட் சிவாவ பார்த்ததுக்கு சமம் தான். ஸோ அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் வந்து அந்த காசி யாத்திரை நாவல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து என்னன்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா, வாங்குறது மட்டும் இல்ல, குடுக்குறதுலயும் வந்து ஹாப்பினஸ் இருக்கு. அப்படின்றத கான்செப்ட்ட தான் வந்து ரைட்டர் ட்ரிவேணி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் சுதாமூர்த்தி கிராண்ட்மாவோட பேர் என்னன்னா கிருஷ்ணக்கா. அவங்க வந்து ஒரு இல்லிட்ரேட். ஸோ அவங்களும் இல்லிட்ரேட் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த ஓல்டு லேடிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்ன அப்படின்ட்டுனா, அவங்களும் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த லேடிக்கும் இவங்களுக்கும் உண்டான கனெக்ஷன்ஸ்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கர்மவீரா அந்த மேகசின்க்காக வந்து இந்த கிராண்ட்மா ரொம்பவே வெயிட் பண்ணுவாங்க. வெட்னஸ்டே அது வரும். அதுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணுவாங்க. இந்த வீக்ல என்ன எபிசோட்ஸ், என்ன கதை வந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக. சுதாமூர்த்தி தான் வந்து அந்த ஸ்டோரி ஃபுல்லாவே வந்து ரீட் அவுட் பண்ணுவாங்க. கிருஷ்ணக்கா வந்து ரொம்பவே பொறுமையா வந்து அத லிசன் பண்ணி வந்து கேட்பாங்க. ஸோ அத கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, அவங்க கோவிலுக்கு போயிட்டு, அவங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட வந்து அத எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன நடந்துச்சு? இந்த வீக் என்ன எபிசோட்ஸ் வந்திருக்கு? அப்படின்றதெல்லாம் சொல்றப்போ, சுதாமூர்த்தி வந்து நெனைப்பாங்க, "ஏன் கிராண்ட்மா இப்படிலாம் சொல்றாங்க? ஏன் இப்படிலாம் டிஸ்கஸ் பண்றாங்க?" அப்படின்லாம் வந்து வியப்பா வந்து அத பார்ப்பாங்களாம். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சுதாமூர்த்தி வந்து ஒரு வெட்டிங்க்காக நெய்பரிங் வில்லேஜ் போயிருவாங்க. அந்த வீக்கோட மே அ பார்ட் வந்து வந்துரும். எபிசோட் வந்து வந்துரும். கிருஷ்ணக்கா கையில வந்து இருக்கும். அவங்க வந்து ரீட் அவுட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. பட் அவங்கனால பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இல்லிட்ரேட் இல்லையா? படிக்க தெரியாது. அத பார்த்து பார்த்து அழுகுறாங்க. நம்ம கையில இருந்தும் நம்மளால படிக்க முடியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் கழிச்சு சுதாமூர்த்தி வீட்டுக்கு வந்துர்றாங்க. கிராண்ட்மாவ பார்க்குறாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டா நடந்துக்கிறாங்க. அவங்க நேச்சுரலாவே இருக்கிற மாதிரியே இல்ல. கேஷுவலா இல்ல. எத பத்தியும் நெனச்சிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அழுகுற மாதிரி இருக்காங்க. ஸோ போய் கேட்குறாங்க. "அவ்வா ஆர் யூ ஆல் ரைட்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அவ்வா அப்படின்னா கன்னடா லாங்குவேஜ்ல மதர்ன்னு அர்த்தம். ஸோ சுதாமூர்த்தி அவங்களோட மதர வந்து அவங்க அம்மா அம்மா மூலமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்றப்போ, ஒரு ஒரு சம்மர் நைட்டு ஃபுல் மூன் டேல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பெட்ல படுத்துட்டு அவ என்ன பண்றாங்கன்னா, அவளோட ஃபோர்ஹெட்ட வருடி விடுறாங்க. அப்ப வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரீஸ வந்து ஷேர் பண்றாங்க. என்னோட ஃபாதர் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. எனக்கும் வந்து சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ நான் படிக்கவே இல்ல. அந்த டைம்ல வந்து கேர்ல்ஸ்க்குலாம் வந்து எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே என் அம்மா இறந்து போயிடுறாங்க. நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னன்னா, ஃபேமிலி, குழந்தைங்க, கிராண்ட் சில்ட்ரன் அவங்களோட லைஃப்பையே பார்த்துட்டேனே தவிர, என்ன பத்தி நான் திங்க் பண்ணாம விட்டுட்டேன். ஸோ அதனால தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபியூச்சர்ல வர யங் ஜெனரேஷன் வந்து எஜுகேஷன் கம்பல்சரி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்படின்னு சொல்லி சொல்றப்ப சுதாமூர்த்தி திங்க் பண்றாங்க. 62 வயசு ஓல்டு லேடி எதுக்கு 12 வயசு பொண்ணுகிட்ட இதெல்லாம் சொல்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதுவும் இந்த மிட் நைட்ல சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி நெனைக்கிறப்போ, கிராண்ட்மா ஃபேஸ் வந்து ரொம்ப அன்ஹேப்பியா, கண்ணு ஃபுல்லா வந்து கண்ணீர் தண்ணி வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்பதான் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்ட்டுனா, "அந்த மேகசின வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அதோட கன்னடா ஆல்ஃபபெட் வந்து எனக்கு தெரியாதனால, என்னால ரீட் பண்ண முடியல. ஸோ அத பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கில்ட்டா இருந்துச்சு. நான் படிக்கல அப்படின்ற எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் ஸோ பீயிங் லிட்ரேட்டா பிறந்தது தப்பில்ல. பட் லிட்ரேட்டாவே நான் சாகக்கூடாது. நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வரப்போற சரஸ்வதி பூஜால தசரா பண்டிகை வருது இல்லையா? அந்த ஃபெஸ்டிவல் வரதுக்குள்ளயே இந்த ஆல்ஃபபெட்ஸ்லாம் கத்துக்கணும். நீ தான் எனக்கு சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ, சரி அப்படின்னு சொல்லிட்டு சுதாமூர்த்தி வந்து சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிருஷ்ணக்காவும் ரொம்ப ஹேப்பியா, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா, ரொம்ப பேஷனேட்டா வந்து நோட் புக்லாம் எடுத்து வச்சு எழுதுறது, ரைட் பண்ணி பார்க்குறது, அதுக்கப்புறம் திருப்பி ரீட் அவுட் பண்ணி பார்க்குறது, லவுடா சொல்லி பார்க்குறது, ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரஸ்டடா வந்து அந்த விஷயத்த வந்து கத்துக்கிறாங்க. அண்ட் தென் அ அந்த டே வந்து வருது. அந்த தசரா பண்டிகை வந்து வருது. அந்த தசரா பண்டிகைக்குள்ளயே கிருஷ்ணக்கா வந்து அந்த ஆல்ஃபபெட்ஸ் எல்லாமே வந்து கத்து முடிச்சிடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சுதாமூர்த்தியோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் யார் அப்டின்னா, அவங்களோட கிராண்ட்மா தான். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர் அவங்களுக்கு. இன்னொரு விஷயம், சுதாமூர்த்திக்கு தெரியாது. ஃபியூச்சர்ல அவங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் டீச்சர் ஆக போறாங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ வந்து டீச் பண்ண போறாங்க அப்டின்றது அவங்களுக்கே தெரியாது அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சுதாமூர்த்தி சர்ப்ரைசிங்கா காசி யாத்திரையோட ஹோல் எபிசோடையும் நாவல்ல இருக்கு இல்லையா? ஸோ அந்த புக்க வந்து இவங்களுக்காக கிஃப்ட் பண்றதுக்காக தசரா பண்டிகைக்கு வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ அந்த டேவும் வருது. ரிச்சுவல்ஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சுதாமூர்த்தி ஒரு ஸ்டூல்ல உட்கார வச்சுட்டு, ஒரு கிஃப்ட்ட வந்து ஒரு ஃப்ராக வந்து கிஃப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்டின்னா, கிருஷ்ணக்கா கிராண்ட்மா வந்து சுதாமூர்த்தியோட கால்ல விழுகுறாங்க. உடனே வந்து ரைட்டர் என்ன சொல்றாங்கன்னா, "ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? ஏன் இப்படி பண்றீங்க? எல்டர்ஸ் வந்து எங்களோட கால்ல விழுகக்கூடாது." அப்படின்னு சொல்லி சொல்றப்போ,
அவங்க சொல்றாங்க, "நான் என்னோட கிராண்ட் டாட்டரோட கால்ல விழுகல. என்னுடைய டீச்சரோட கால்ல தான் விழுந்திருக்கேன். இது நம்முடைய இந்தியன் கஸ்டம்ல நம்ம ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் சுதாமூர்த்தி அவங்க கிராண்ட்மா கால்ல விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்களோட கிஃப்ட்ட வந்து குடுக்குறாங்க. "இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குறப்போ, என்ன அப்படின்ட்டுன்னா, அவங்க ஓப்பன் பண்றாங்க. அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு ரீட் பண்றாங்க. டைட்டில ரீட் பண்ணிட்டு, அந்த பப்ளிஷர்ஸ் நேமையும் ரீட் பண்ணிடுறாங்க உடனே. ஸோ, அதுல என்ன ஆயிருது, அந்த கிராண்ட்மா வந்து பாஸ் ஆயிட்டாங்க அந்த ஒரு விஷயத்துல. அதாவது என்னன்னா, ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த தான் ஆணித்தனமா சுதாமூர்த்தி இந்த ஸ்டோரியில நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. லேர்னிங் ஹேஸ் நோ ஏஜ் லிமிட்ஸ். நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா, எந்த நிமிஷத்துல, எந்த நேரத்துல, எந்த டைம்ல, எந்த ஏஜ்ல வேணாலும் கத்துக்கலாம். ஸோ, இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட ஃபுல் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட லிட்ஃபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.